உலகமோட தமிழ் தேசமான நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெல் என்ட்ரன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வந்து ஒரு வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அந்த வீடியோ அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் மிரர் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டத்தில் வந்து உங்கள் மொபைலை மிரர் பண்ணுங்கள். மிரர் பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் கர்சரை வச்சுட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குங்களா அது ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா ரைட் சைடில் வந்து பெல் சிம்பிள் வரும். அதையும் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எந்த மொபைல் வேணாலும் உங்களுடைய வேறு ஏதாவது இமெயில் யூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணிட்ட பிறகு இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். என்னுடைய பெரும்பாலான வீடியோஸ்க்கு வந்து நான் கேம்டேஷன் ஸ்டுடியோ பயன்படுத்தி தான் வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ வந்து கேம்டேஷன் ஸ்டுடியோ பண்ணி தான் இந்த பெல் சிம்பிளை நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 ஃபைல்கள் மேலும் தேவைப்படும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா PNG ஃபைல், ஒன்று வந்து பிரேம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் சிம்பிள் யூஸ் பண்ண ஒரு ஃபைலு. இது ரெண்டுத்துக்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அந்த பிரேம் யூஸ் பண்ண அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கீழே இருக்க டெக்ஸ்ட் டூவில் வந்து நான் வைக்கிறேன். அந்த ட்ராக் டூவில் வச்ச உடனே பார்த்திங்கன்னா பிரேம் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஸோ அந்த ஃபோன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த ஃப்ரேமை செட் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ அது கரெக்டாக வந்து கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு போய் ட்ராக் பண்ணி வச்சிடலாம். ஸோ கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் மேட் வந்து அதுக்கு மேலே வரணும். ஸோ ப்ரெஸ் பண்ண மாதிரி க்ரீன் மேட் மேலே வரணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே ட்ராக் 3ல் வந்து அது வந்து லோட் பண்ணணும். லோட் பண்ணோம்னா கீழே வந்து ப்ளஸ் சிம்பிள்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் ஓப்பன் பண்ணால் ட்ராக் 3 வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ க்ரீன் மேட் எடுத்து வந்து கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ட்ராக் 3ல் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரேம் வந்து வீடியோ ஃபுல்லாக வேணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல் வீடியோக்கு செட் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபுல் வீடியோக்கு செட் பண்ணிக்கலாம். வச்சாச்சு. இப்போ க்ரீன் மேட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க விஷுவல் ப்ராப்பர்ட்டிஸில் போங்க. மோரில் இருக்கும். மோரில் விஷுவல் ப்ராப்பர்ட்டிஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணுன்னு உள்ளே போனீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா கீழே விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஒன்று கீழே கிளிக் பண்ணுங்க. கீழே கிளிக் பண்ணி ரிமூவ் எ கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கலருன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கலர் செட் பண்ணிக்கோங்க. அதில் செலக்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த க்ரீன் மேட் முள்ள வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரேம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். கரெக்டாக எந்த இடத்துல வந்து இப்போ ப்ரெஸ் ஆகுதோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து கீழே இருக்க அந்த க்ரீன் மேட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். இந்த ஹேண்ட் சிம்பிள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண மாதிரி வைக்கணும். அதே ஒரு பெல் பட்டன் எங்கே ப்ரெஸ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து இதே ஃபைல் வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சுட்டு கலர் ரிமூவ் பண்ணிவிட்டு அது ப்ரெஸ் ஆகிற இடத்த கரெக்டாக நம்ம செட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ செட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெல் பட்டன், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸோ இது ரொம்ப ஈஸி. ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்குலாம் ரொம்ப கஷ்டமெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு அந்த விஷயங்களை ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கிடையாது, இந்த கேம்டேஷன் ஸ்டுடியோ பற்றி உங்களுக்கு வந்து நான் விரிவாக வேணும் அப்படின்னு சொன்னாக்க நான் ஃபுல் வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து அடுத்தடுத்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் வந்து தெளிவாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கர்சர் ஒன்று அடிக்கடி ஓப்பன் ஆகுதுங்களா, அந்த கர்சரை மறையணும் அப்படின்னு சொன்னாக்கா மேலே போயிட்டு கர்சர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த மவுஸ் கர்சர் விசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டா போதும். கிளிக் பண்ணிட்டாவே அதனுடைய ஃபுல் அந்த கர்சர் வர பாயிண்ட்ஸ் எல்லாம் போதும் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஹைலைட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம், லெஃப்ட் கிளிக் கொடுத்துக்கலாம். இப்போ நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கர்சர் மூவ் ஆகிறதெல்லாம் எல்லோ கலரில் உங்களுக்கு சிம்பிள் காட்டும். அதில் இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.